நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம்லேருந்து பரமேஸ்வரன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஆற்காடு அரிசி திருவிழாவில் இருக்கோம். ஆற்காடு அரிசி திருவிழாவில் நிறைய சந்தை போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பொருட்கள் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம வாங்க முடியும். ஸோ இப்போ தான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இது முதல் நாள் இன்றைக்கி. நாளைய தினம் 2வது நாள் நிகழ்வும் இருக்குது. இன்றும் நாளையும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டால் நம்பர் 29ல் விதைகள் ஸ்டால் போட்டிருக்கோம். நாட்டு ரக விதைகளை ஸ்டால் போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன விதைகள் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. தக்காளியில் நாட்டு தக்காளி இருக்குது. இதுவும் செடி வகை தான். அதே மாதிரி செடி தக்காளிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் வரி இருக்கும், இது உருட்டு காயாக இருக்கும். காட்டு தக்காளி உங்களுக்கு தெரியும், ரொம்ப குட்டி குட்டி காய்களாக இருக்கக்கூடியது. இது சிவப்பு காட்டு தக்காளி, இது உருட்டு தக்காளி. இது பார்த்திங்கன்னா காய் உருண்டை காயாக ப்ளம்ஸ் பழம் மாதிரியே இருக்கும். டொமேட்டோ ஒயின் இருக்குது, இதுவும் அப்படித்தான். இது கோழி குண்டு ப்ளம்ஸ் பழம் சைஸில் தான் இதுவும் இருக்கும். இளஞ்சிவப்பு நிற தக்காளி, ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இந்த ரகம். இது எல்லாமே செடியாக வரக்கூடியது தான். அதுக்கடுத்து மிளகாயில் குண்டு மிளகாய் இருக்குது, ராம்நாடு குண்டு மிளகான்னு சொல்லுவோம். சம்பா மிளகாய், நீளமான மிளகாய் இருக்குது. அதுக்கப்புறம் மரவெண்டை விதை இருக்குதுங்க. மரவெண்டைங்கிறது காய்ப்புக்கு வர்றதுக்கு 5 மாதம் ஆகும். அப்புறம் நார்மல் ஊதா கத்திரி, வெளிர் பச்சை உருட்டு கத்திரி, அதுக்கப்புறமா இங்கே வேலூர் முள்ளு கத்திரி. அப்புறம் நிறைய கத்திரி ரகங்கள் மிக்ஸ் பண்ணி இங்கே கார்டனிங்காக கொடுக்குறோம். அதே மாதிரி வரி கத்திரி இருக்குது. இது கோயம்புத்தூர் வரி கத்திரி, இது மணப்பாறை கத்திரி, அதுக்கப்புறம் நார்மல் ஒட்டஞ்சத்திரம் பச்சை கத்திரி. இது டொமேட்டோ டிக்கான்னு சொல்லிவிட்டு பச்சை கிளஸ்டராக காய்க்கக்கூடிய தக்காளி ரகம் இது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டை, அப்புறம் கொத்து வெண்டை. இது கிளஸ்டராக காய்க்கக்கூடிய பச்சை வெண்டை ரகம். இது வெள்ளை வெண்டை, பால் வெண்டைன்னு சொல்லக்கூடிய ரகம். இது பச்சை உருட்டு வெண்டை. அதுக்கப்புறம் இது பருமன் வெண்டை, ஸ்டார் ஓக்ரான்னு சொல்லக்கூடிய பருமன் வெண்டை. அதுக்கப்புறம் மலை வெண்டைங்கிறது வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். 2 வண்ண பருமன் வெண்டை. அதுக்கப்புறம் செடி அவரை ரகம் இருக்குது. இதெல்லாம் 45 நாளில் காய்ப்புக்கு வரக்கூடியது. முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, கொத்தவரங்காய், அப்புறம் பீட்ரூட்டு, செடி பீன்ஸு, கொடி பீன்ஸு. இந்த கொடி பீன்ஸ் ஆடியில் தான் பயிர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். செடி காராமணி, இது இந்த சம்மர்லேயும் போயிட்டுருக்கலாம், வருஷம் முழுவதும் பயிர் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ரகமாக இருக்கும். கோழி அவரை இப்போ பயிர் பண்ணக்கூடாது, ஆடி மாதம் தான் பயிர் பண்ணணும். சிறகவரையும் அப்படி தான், சிறகவரை ரகம் இருக்குது. இது நீளமான சிறகவரை. இது உருட்டு பீர்க்கனில் இப்போ பயிர் பண்ணலாம். நீல பீர்க்கனும் இப்போ பயிர் பண்ணக்கூடியது தான். மிதிபாகலும் இந்த சம்மருக்கு பயிர் பண்ணலாம். பாம்பு புடலை ஆள் உயரம் வளரக்கூடிய வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புடலை. வரி புடலைன்னா நமக்கு தெரியும், வெள்ளையும் பச்சையும் கலந்த வரி புடலை. இது சுரக்காயில் குடுவை சுரை ரகம் இருக்குது. அப்புறம் குட்டை புடலை இருக்குது. இது இந்த சம்மரில் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டையவரை, இது கொடியவரை. பாகல் பச்சை நிறத்தில் இருக்கிற நீலப்பாகல், இது நீலச்சுரை. உருட்டு வெள்ளரிங்கிறது தோசைக்கான சொல்லக்கூடியது. இது பழமாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அதே சமயம் சமையல் பண்ணுறதுக்கும் சாம்பார் வெள்ளரி மாதிரி பயன்படுத்துறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நார்மல் பழ வெள்ளரி, பிஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம், பழமாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ சம்மரில் பயிர் பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்கும். கழுத்து சுரை, நீல கழுத்து சுரை. அதுக்கப்புறம் கும்பச்சோரை ரொம்ப சிறிய வடிவத்தில் இருக்கிற கோயில் கலசத்தில் இருக்கிற அந்த கும்பம் மாதிரி இருக்குங்கிறனால அந்த கும்பச்சோரை. வாத்து வடிவ சுரை. துளசி, நார்மல் பச்சை துளசி. இது சங்குப்பூ ஊதா இருக்குங்க. அப்புறம் சங்குப்பூ வெள்ளை இருக்குது. பர்பிள் பீன்ஸ் ஆடியில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பரங்கி, பெரிய பரங்கி, புளிச்சக்கீரை இப்போ பயிர் பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்கும். தாட்பூட் பழம், இது கொடி வகை பழம். தாமரை, இது தண்ணியில் ஊற வச்சு நடவு செய்யக்கூடியதாக இருக்கும். செடி முருங்கை ரகம். வரி காராமணியில் வரி வகை வரக்கூடியது. பூனக்காளி, காஸ்மோஸ் பூ இருக்குதுங்க. கண்டங்கத்திரி, ஊதா கேரட்டுங்க. அகத்தி, வெள்ளைப்பூ அகத்தி. கீரையில் அரைக்கீரை இருக்குது. சிவப்பு தண்டு கீரை, சுக்காங்கீரை, அதே மாதிரி முளைக்கீரை இருக்குது, பச்சை தண்டங்கீரை,
பாலக்கீரை, துவரையில் மரத்துவரை ரகம். இது நடவு செஞ்சோன்னா காய்ப்புக்கு வர்றதுக்கு 4-5 மாதம் ஆகும். வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை காய்ப்பு கொடுக்கும். ஒரு 4-5 வருஷம் இருந்து காய்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது நார்மல் சிறுகீரை, சக்கரவர்த்தி கீரை. இந்த சக்கரவர்த்தி கீரை வந்து களைச்செடி மாதிரி மழை பெய்யும் போது விதைச்சோம்னா நல்லா தளைஞ்சு நமக்கு அறுவடை கொடுக்கும். கொத்தமல்லி, பருப்புக்கீரை, பச்சை புளிச்சை, சிவப்பு அகத்தி. நம்ம வெள்ளைப்பூ அகத்தி சொன்னோம் இல்லையா, இது சிவப்பு பூ அகத்தி இருக்குது. அப்புறம் நார்மல் மணத்தக்காளி கீரை. பூனைத்தக்காளியில் வெள்ளை பார்த்தோம், இது கருப்பு பூனைக்காளி. மரங்களில் பார்த்தோம்னா பூந்திக்கொட்டை இருக்குது, மருதாணி இருக்குது, முள்பரம்பு இருக்குது, வேலியாக நடுறதுக்கு நல்லாயிருக்கும். மகிழம் பூ மரம், அசுவகந்தா. இது சின்ன செடியாக வரக்கூடியது, கத்திரி மாதிரி வரக்கூடியது. மூலிகை செடி. சதக்குப்பையும் அப்படி தான், மூலிகையாகவும் பயன்படுத்தலாம், கீரையாகவும் பயன்படுத்தக்கூடியது. ஸ்வீட் கார்ன் இருக்குது, இனிப்பு மக்காச்சோளம் இருக்குது, ஆச்சா மரம் இருக்குது, செண்டுமல்லி இருக்குது. அதுக்கப்புறம் செண்டுமல்லி பூ, அது மயில் கொன்றை மரம், மலைவேம்பு மரமாக வரக்கூடியது, மஞ்சனத்தி சிறு குறு மரமாக வரக்கூடியது. மூக்கரட்டை வந்து மூலிகை செடி, கீரையாகவும் பயன்படுத்தலாம். ஆனைக்குண்டுமணி மரத்தோட விதை, நார்மல் சூரியகாந்தி பூவோட விதை. அப்புறம் கொமிழ் மரத்தோட விதை இருக்குது, ஆத்தி மரத்தோட விதை, வாகை மரத்தோட விதை இருக்குங்க. அது போக வன்னி, நார்மல் கொடியாக வரக்கூடிய மொச்சை ஆடியில் போடுறதுக்கு தான் அது நல்லாயிருக்கும். அப்புறம் நீர்க்கடம்பு மரம் இருக்குது, வேங்கை, சுபாப்புல், தேக்கு, புன்னை மரம், இந்த மாதிரியான விதைகள்லாம் இருக்குது. அது போக காம்போ பேக் பார்த்திங்கன்னா தக்காளி இருக்குது, கத்திரிக்காயில் இருக்குது, சுரக்காயில் இருக்குது. ஸோ இந்த மர வகைகள் தாண்டி கொஞ்சம் நாங்கள் வைல்டாக கலெக்ட் பண்ணி வேல்யூடட் பண்ண சுண்டக்காய் வத்தல் இருக்குது, மிதுக்கங்காய் வத்தல் இருக்குது. இதெல்லாம் உப்பு போடாத வத்தலாக இருக்கும். மணத்தக்காளி வத்தல் இருக்குது. அப்புறம் நம்ம சேகரித்த நம்ம பகுதிக்கான மிளகு இருக்குது. அது போக தேன் இருக்குங்க, வைல்டாக கலெக்ட் பண்ணக்கூடிய கொம்பு தேன். ஸோ இந்த மாதிரியான விதைகளை எல்லாமே நம்ம ஸ்டாலுக்காக கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ விதை தேவைப்படக்கூடியவங்க நம்மளோட ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியும் நம்ம விதைகளை வாங்கிக்கலாம். இப்போது சம்மருக்கான ஒரு சீட் பேக்கும் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 27 ரகமான விதைகள் அடங்கிய அந்த விதை தொகுப்பு 300 ரூபா அப்படின்னு கொரியர் செலவோடு கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். அதே சமயம் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணவும் செய்யலாம். நம்மளோட வெப்சைட் வந்து www.adiyagay.co.in வரும். நன்றி.